உலக நாடுகள் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகள்ல வந்து மோடி வந்து கட்ட பஞ்சாயத்து மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. மிரட்டி பணம் வசூல் பண்றாருங்கிற மாதிரியான வார்த்தையை போடுறாரு. இப்ப நம்ம நேயர்கள் நிறைய பேர் கேக்குறாங்க, மோடி அவர்கள் ஒரு பிரதமர். அவரோட போய் இந்த மாதிரி வார்த்தையில கூப்பிடலாமா? இந்த தேர்தல் அவமதிப்பு வழக்கு போட்டு ஏதாவது மோடி அவரை வந்து எலெக்ஷன்ல நிக்க விடாம பண்ணிடுவாங்களாங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே பல வழக்குகளை இது போல சந்தித்து விட்டு அந்த வழக்குகளை உடைத்தெறிந்து கொண்டு வெளியில் வந்தவர் தான் ராகுல் காந்தி. எனவே வழக்குகளை காட்டியெல்லாம் அவருக்கு வாய்ப்புட்டு போட முடியாது. ஒன்று. இன்னொன்று, ராகுல் காந்தி சொன்னதில் என்ன தவறு இருக்கிறது? ஒரு மீடியேட்டரை போல அம்பானிக்கும் அதானிக்கும் புரோக்கர் வேலை செய்யக்கூடிய பிரதமராக 9 ஆண்டுகளில் இவர் இயங்கி இருக்கிறார் என்பதை நாட்டு மக்கள் பார்த்திருக்கிறார்களா இல்லையா? ஆஸ்திரேலியாவுக்கு அதானியை அழைத்து செல்கிறார். வங்கி எஸ்பிஐ வங்கி நாங்கள் கடன் தருகிறோம் என்று எஸ்பிஐ வங்கி சொல்கிறது. எஸ்பிஐ வங்கியை கையோடு அழைத்து செல்கிறார். இவர்கள்தான் வங்கியினர். அதற்கு கடன் தருகிறார்கள். இவர்தான் அதானி. இவருடைய நிறுவனத்துக்குத்தான் நீங்கள் டெண்டர்களை தர வேண்டும், பணிகளை தர வேண்டும். நான் பிரதமர். இப்படி ஒரு பிரதமர் அழைத்து சென்று ஆஸ்திரேலியாவிலே ஒப்புதல் வாக்குமூலம் தந்து ஒரு புரோக்கர் வேலையை செய்ததை இதுவரை நாடு பார்த்ததுண்டா? சுதந்திர இந்தியாவில் இப்படி என்றைக்காவது நடந்திருக்கிறதா? ஆனால் இந்த பிரதமர் செய்தாரே, புரோக்கர் பிரதமர் என்று நாடே பேசியதை அதற்காக அவமதிப்பு வழக்கு எல்லோர் மீதும் தொடுத்து விட்டார்களா? இப்போது கட்ட பஞ்சாயத்து செய்கிறார் என்று சொல்வதில் எந்த விதமான தவறும் இல்லை. நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். தமிழ்நாட்டிலிருந்து லாட்ரி மார்ட்டினுடைய தலைமையில் இயங்கிய நிறுவனம் தான் ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் என்கிற நிறுவனம். அந்த நிறுவனத்தின் மீது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை கொண்டு ரைடு நடத்தினீங்க. அமலாக்கத்துறை அவர்களுடைய 490 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கியதற்கு அடுத்த 2 மாதத்தில் அவர் இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக சுமார் 1368 கோடி ரூபாயை பாரதிய ஜனதா கட்சிக்கு தந்திருக்கிறார் என்று இப்போது அம்பலப்பட்டு போயிருக்கிறது. அப்படி என்று சொன்னா நீங்க மிரட்டித்தானே பணம் வாங்கி இருக்கிறீங்க. உங்களுடைய சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி இருக்கிறது. மேலும் உங்களுக்கு நெருக்கடி தரக்கூடாது என்று சொன்னால் 1368 கோடி ரூபாய் எங்களுக்கு தாருங்கள் என்று மிரட்டி கேட்டதற்கு பெயர் கட்ட பஞ்சாயத்து இல்லையா? ஒன்று. இன்னொன்று, இப்போது இந்த அட்டவணையெல்லாம் வெளியிடப்பட்டிருக்கிறது. எந்தெந்த நிறுவனங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எத்தனை கோடி தந்தார்கள் என்று. அதிலே 14 நிறுவனங்களின் மீது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வழக்கு பதிவு செய்து இடி ரைடு நடந்திருக்கு. அப்ப அந்த 14 நிறுவனங்களையும் மிரட்டித்தானே நீங்க பணம் வாங்கி இருக்கிறீங்க. கட்ட பஞ்சாயத்து பேசித்தானே பணம் வாங்கி இருக்கிறீங்க. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா சார், ஒரு கேஸ போட்டுருவாங்க. கேஸை போட்டு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிட்டு எஃப்ஐஆர் போடாம இருக்கணும்னா நீ என்னை பார்த்து கவனிச்சு விடுன்னு அதிகாரிகள், சில அதிகாரிகள், எல்லா அதிகாரிகளையும் நாம் தவறு சொல்லிவிட முடியாது. தமிழ்நாட்டினுடைய அதிகாரிகள் நியாயமாக நடக்கிறார்கள் என்று காலரை தூக்கி விட்டு கொண்டு நாம் பேசுகிறோம். சில அதிகாரிகள் கட்ட பஞ்சாயத்து பேசுறதை நம்ம பார்த்திருக்கிறோமா இல்லையா? 1 லட்சம் ரூபாய் கூட உன்னை கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணி விடுறேன்னு சொல்லி கட்ட பஞ்சாயத்து பேசுறாங்க இல்லையா? அது போன்றது ஒரு வேலையை பிரதமர் செய்திருக்கிறாரே. பிரதமர் தலைமையிலாக இயங்கிய நிதித்துறை அமைச்சகம் செய்திருக்கிறது. நிதித்துறை அமைச்சகத்தினுடைய வழிகாட்டுதலின் பேரில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் செய்திருக்கிறார்கள். அப்ப ராகுல் காந்தி சொன்னதுல என்ன தவறு? ஒருவேளை வழக்கு பதிவு செய்தா இந்த ஆவணங்களோடு நீதிமன்றத்துக்கு போவார் ராகுல் காந்தி, இன்னும் அம்பலப்பட்டு போவார் மோடி. அதனால் வழக்கு பதிவு செய்யாமல் திருடனுக்கு தேல் கொட்டியதை போலத்தான் மோடி இருப்பார். இனி அவரால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது என்று நான் ஊர்ஜிதமாக நம்புகிறேன். ஏன்னா வருகிற 18ஆம் தேதி பிரதமர் பிரச்சாரத்தை தொடங்குறாரு கர்நாடகத்துல இருந்து. இது ஏற்கனவே திட்டமிட்டப்பட்டது. அதுல எடியூரப்பாவுடைய தொகுதியில இருந்து தான் தொடங்குறாரு. இப்ப எடியூரப்பா மேல வேற இந்த போக்சோ, இது பிஜேபிக்கு கொஞ்சம் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துமா? என்ன நினைக்கிறீங்க? எடியூரப்பா மீது போக்சோ வழக்கு என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தார்மீக அடிப்படையில் ஒரு சாதாரண வழக்கு தான். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினர் மீது இந்த மாதிரி எல்லாம் வழக்குகள் இல்லை என்று சொன்னால் தான் ஆச்சரியப்பட வேண்டும். அப்படி வழக்குகள் இல்லை என்று சொன்னால் அந்த கட்சியின் அடிப்படை உறுப்பினராக இருப்பதற்கு தகுதி இல்லை என்று அந்த கட்சியினர் கருதிவிடக் கூடும். ஏன்னா பிட் பாக்கெட் அடிக்கக்கூடியவர்கள், பெண்களிடம் வழிப்பறி கொள்ளையின் மூலமாக சங்கிலி அறுக்கக்கூடிய திருடர்கள், பாலியல் வல்லுறவுக்கு தூண்டக்கூடிய, பாலியல் இச்சைகள் கொண்டு அலையக்கூடிய, காம வெறி பிடித்து அலையக்கூடிய மனிதர்கள், இவர்கள் எல்லோரும் நிறைந்திருக்கிற கூடாரமாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். மல்யுத்த வீராங்கனைகள் டெல்லியை உலுக்குகிற போராட்டத்தை கண்ணீரும் கம்பளையுமாக நடத்தினார்களே, இந்த அரசு செவி சாய்த்ததா? மீண்டும் அவருக்கே அந்த பொறுப்பை உயர்த்தி கொடுத்தது மட்டுமல்ல, அவருடைய உதவியாளருக்கு அந்த பொறுப்பை தந்துவிட்டு வேடிக்கை பார்த்ததே இந்த அரசு. இதை விட கேவலமான நடவடிக்கை சுதந்திர இந்தியாவில் இதுவரை நடந்ததுண்டா? அப்படி என்று சொன்னால் நீங்கள் ஒரு அங்கீகாரத்தை தருகிறீர்கள். மத்திய பிரதேசத்திலே ஒரு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பள்ளி சிறுமியை பாலியல் ரீதியாக சீண்டி இருக்கிறார் என்று அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் அவருக்கு வாய்ப்பு தந்திருக்கிறீர்கள். நான் அப்ப சொன்னதுல என்ன தவறு? அப்போ உங்களுக்கு அடிப்படை உறுப்பினராக இருப்பதற்கு ஆரம்ப தகுதி என்று ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? அந்த தகுதி என்பது இந்த மாதிரி போக்சோ கேஸ், பிட் பாக்கெட் கேஸ், திருட்டு கேஸ், இந்த மாதிரி வழக்குகளை வாங்கி இருக்க வேண்டும் என்பதுதான். எனவே எடியூரப்பாவை ஆதரித்து பேசுவதில் எந்த விதமான கருத்து முரண்பாடும் மோடிக்கு இருக்காது.
இன்னொரு புறம் நான் இப்படி இந்த தேர்தல் பிரச்சாரத்தை பார்க்கிறேன். கர்நாடகாவிலே நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒற்றை இலக்கம் தான் கிடைக்க போகிறது. இன்னும் கூட்டணி செட்டில் ஆகல. என்டிஏ அலையன்ஸ் குமாரசாமி வர்றேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா குமாரசாமி 100% பாரதிய ஜனதா கட்சியை நம்பிடுவாரு. பாரதிய ஜனதா கட்சி குமாரசாமியை 100% நம்பிடும். ஏன்னா 2 பேரும் நம்பத்தகுந்த கூட்டணி கடந்த காலங்கள்ல அது நாடு பார்த்து இருக்குது. அதனால கூட்டணியே இன்னும் செட்டில் ஆகல. என்டிஏ அலையன்ஸ்னு ஒண்ணு சொல்லியிருக்கீங்க. பேரு தான் அதுக்கு அலையன்ஸ். இந்த சினிமால ஒரு டயலாக் வரும், நாய பேரு வச்சியே சோறு வச்சியா அப்படின்னு. அந்த மாதிரி அலையன்ஸ்னு பேரு வச்சுட்டீங்க, கூட்டணிக்கு ஆள் சேர்ந்துச்சா? இங்கிருந்து போனாரு நிதிஷ்குமார், இதுவரை அவரோடாவது தொகுதி பங்கீடு நடந்திருக்கிறதா? மாறாக இந்திய கூட்டணியில் என்ன நிலைமை? டெல்லியில சீட் ஷேரிங் செட்டில் ஆயிடுச்சு. உத்தரப்பிரதேசத்துல 40 தொகுதியும் நாங்கள் கைப்பற்றுவோம்னு அகிலேஷ் பேசுகிறார். 80 தொகுதியை கைப்பற்றுவோம்னு அகிலேஷ் பேசுகிறார். அங்கே ராஷ்டிரிய ஜனதா தளத்தினுடைய இளம் தலைவராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி பாட்னாவில ஏறி 40 தொகுதியும் இந்தியா கூட்டணி கைப்பற்ற போகிறதுன்னு பேசுறாரு. சீட் ஷேரிங் முடிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டுல வேட்பாளர்களே அறிவிக்கப்பட்டு விட்டாங்க. இன்னைக்கு சாயங்காலம் காங்கிரஸுக்கு எத்தனை இடம்னு தெரிஞ்சு போயிடும். மதிமுக எந்த தொகுதியில போட்டியிட போகுதுன்னு தெரிஞ்சு வேட்பாளர்கள் தெரிந்து விட போகிறது. எனவே எல்லா பணிகளும் இங்கே நிறைவு பெற்று விட்டது. ஆனால் உங்களுக்கு எந்த விதமான பூர்வாங்க பணிகளும் இன்னும் நடைபெறவில்லை. நீங்க கர்நாடகாவுல தேர்தல் பிரச்சாரத்தை துவங்குறீங்க. இன்னொரு சிக்கலும் இருக்கிறது. இதே எடியூரப்பா கொரோனா யுத்த காலத்தில் எவ்வளவு கொள்ளையடித்தார் என்பதை நீங்களோ நானோ மாற்று கருத்துடையோரோ பேசவில்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசினார் என்பதை நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர் சொல்லிட்டு ஒரு முக்கியமான செய்தியை சொன்னார். குற்றச்சாட்டை சொல்லிட்டு போயிருந்தா கூட மாற்று கருத்தோடு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கான்னு சொல்லலாம். இதன் மூலமாக என்னை கட்சியிலிருந்து நீக்குவார்கள், என்னை சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்குவதற்கு சபாநாயகருக்கு பரிந்துரை செய்வார்கள், இன்னும் ஒருபடி மேலே சென்று என்னை கொலை செய்வதற்கு முயற்சி செய்வார்கள். இவற்றை எல்லாவற்றையும் உள்வாங்கி கொண்டுதான் தெரிந்து கொண்டுதான் நான் இந்த உண்மையை பேசுகிறேன்னு சொன்னார். உன் கட்சிக்காரனே நீ என்ன கொலை பண்ணிடுவேன்னு பயப்படுற அளவுக்கு நீ கட்சி நடத்திட்டு இருக்கிற லட்சணம் அதுதான் கர்நாடகாவுல. நீ கர்நாடகாவில இருந்து பிரச்சாரத்தை துவங்குகிறாய். வாழ்த்துக்களை மோடிக்கு தெரிவிப்போம். மோடி வீட்டுக்கு போவதற்கான முதல் படியை கர்நாடகா, அதிலும் தென் மாநிலத்திலிருந்து எடுத்து வைக்கிறார் என்பது நமக்கு கிடைத்திருக்கிற மகிழ்ச்சி செய்திதான். அப்புறம் நிறைய பேர் கேட்கறது, இந்த பிஎம் கேர் ஃபண்ட்ல பெருமளவு முறைகேடு நடந்திருக்குது, இது வெளி உலகத்துக்கு தெரியணும் எவ்வளவு ஃபண்ட் வந்தது அப்படின்னு. இதை பிஜேபி சொல்லுமா? நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக பிஜேபி வாய் திறக்காது. ஸ்டேட் வங்கியின் மூலமாக பெறப்பட்டிருக்கிற தேர்தல் பத்திரம் குறித்த உண்மைகள் வெளிவந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் பொதுத்துறை நிறுவனத்தை ஒரு அரசு இந்த அளவுக்கு இழிவாக வழிநடத்திய செயல் என்பது இதுதான் முதல் முறையாக இருக்கும். புதிய பொதுத்துறை நிறுவனங்களே மோடி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு உருவாக்கப்படவில்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஜவஹர்லால் நேரு காலத்தில் துவங்கி மன்மோகன் சிங் காலம் வரை புதிய பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிற காலமாக அந்த காலம் இருந்தது. ஆனால் மோடி புதிய பொதுத்துறை நிறுவனம் எதையும் ஒன்றை கூட உருவாக்கவில்லை என்பதை கடந்து பல பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை பார்க்கிற வேலையை மோடி செய்தார் என்பதை நாடு பார்த்திருக்கிறது. அப்படியும் செய்துவிட்டு எஸ்பிஐ வங்கி எவ்வளவு நன்மதிப்பை பெற்றிருக்கக்கூடிய வங்கி, வங்கி பயனீட்டாளர்களினுடைய எண்ணிக்கை 100% என்று இந்தியா முழுமைக்கும் காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டால் 80 விழுக்காடு பயனீட்டாளர்கள் நேரடியாக எஸ்பிஐ வங்கியில் பரிவர்த்தனை செய்யக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். மீதம் இருக்கக்கூடிய 20% பயனீட்டாளர்கள் தான் வேறு வேறு வங்கிக்கு வங்கி கணக்கு பரிவர்த்தனைகள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வங்கியை பயன்படுத்தி கால நீட்டிப்பு கேட்கிறோமே, அதனுடைய நம்பகத்தன்மை கெட்டுவிடுமே. நாம் தானே டிஜிட்டல் இந்தியா என்று பேசினோம். வங்கிகளினுடைய பரிவர்த்தனை என்பது டிஜிட்டலைஸ்டு டிரான்சாக்சன், கேஷ்லெஸ் டிரான்சாக்சன் என்றெல்லாம் நாம் பேசினோமே. நாமே அவகாசம் கேட்டு இந்த வங்கியில முறையாக மேட்சிங் பண்ணப்படல, 2 எக்ஸைஸ் 2 சைலோவா இருக்கு, அந்த தொகுப்புகளை சேர்க்க முடியலன்னு சொன்னா அந்த வங்கியினுடைய நம்பகத்தன்மை கெட்டுவிடுமே என்று மோடி சிந்தித்தாரா? சிந்திக்கவே இல்லை. தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு இன்னும் குறிப்பாக தன்னுடைய கூட்டாளிகளாக நாடு தப்பி ஓடி இருக்கக்கூடிய விஜய் மல்லையா, நீரவ் மோடி, லலித் மோடி போன்றவர்களை எல்லாம் காப்பாற்றுவதற்காக ஒரு வங்கியையே கொண்டு போய் சர்வநாசம் செய்கிற வேலையை மோடி செய்ததை நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட மோடி எப்படி பிஎம் கேர் ஃபண்டுக்கு வந்ததை வெளியில சொல்லிடுவாரு? நிச்சயமாக வெளியில் சொல்ல மாட்டார். லட்சக்கணக்கான கோடி ரூபாய் பிஎம் கேர் ஃபண்டுல குவிந்து கிடக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதுல இன்னொரு அதிர்ச்சிக்குரிய செய்தி என்னன்னா, கொரோனா யுத்த காலத்துல பிஎம் கேர் ஃபண்டுக்கு நிதி கொடுங்க, நாங்க நாடு முழுக்க தடுப்பூசிகளை போட போறோம் இலவசமாகன்னு சொல்லி கேட்டாங்க. பெரும் பெரும் நிறுவனங்கள் எல்லாம் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை கொட்டி கொண்டு போய் கொடுத்தார்கள். என்ஜிஓ நிறுவனங்கள் எல்லாம் கொண்டு போய் பணங்களை கொட்டினார்கள். எல்லா பணத்தையும் வாங்கிக்கிட்டு 48 கோடி ரூபாய் சீரம் நிறுவனத்திடமிருந்து கையூட்டாக பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு அந்த வேக்சின் போடக்கூடிய அங்கீகாரத்தை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் வேக்சினை கம்மி விலைக்கு கொடுத்திருக்கிறாங்க. இவங்க மட்டும்தான் வேக்சினை 49 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. எல்லாரும் 25 ரூபாய்க்கு வேக்சின் கொடுத்த நேரத்துல
அத ஃபைசர் கூட டாப் 1 குவாலிட்டின்னு சொல்றாங்க. அதுவே 28 ரூபாய் தான் இந்திய ரூபாயினுடைய மதிப்புக்கு. ஏனென்று சொன்னால் கொரோனாவிலிருந்து மனிதர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு தியாக அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த தடுப்பூசிய இவர் 49 ரூபாய் கொடுத்து சீரம் நிறுவனத்திடமிருந்து வாங்கினார். அதற்கு கையூட்டாக 48 கோடி ரூபாயை தேர்தல் நிதியாக பெற்றிருக்கிறார் என்பது குற்றச்சாட்டு. இப்ப PM கேர்ல இலவசமாக நாங்க ஊசி தரோம்னு சொல்லி காசை மக்களிடத்துல வாங்கிட்டு இங்க கையூட்டாக பெற்றுக்கொண்டு அதிக விலை செலுத்தி அந்த நிறுவனத்திடமிருந்து தடுப்பூசியை வாங்கிய குற்றச்சாட்டு இப்போதும் உயிர்ப்போடே இருக்கிறது. எனவே நிச்சயமாக PM கேர் ஃபண்ட் குறித்தெல்லாம் மோடி வாய் திறக்கவும் மாட்டார். அது நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று நினைக்கவும் மாட்டார். ஒருவேளை இந்த உண்மை தெரிய வரும் என்று மக்கள் நினைப்பார்கள். ஆனால் எப்போது தெரிய வரும் என்று சொன்னால் மோடி வீட்டுக்கு அனுப்பப்பட்டதற்கு பிறகு இந்தியா கூட்டணி நடந்து முடிக்க போகிற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வாகை சூடியதற்கு பின்னால் எவ்வளவு நிதி திரட்டப்பட்டது என்கிற செய்திகள் எல்லாம் நாட்டு மக்களுக்கு அடுத்த கட்டமாக தெரிவிக்கப்படும் என்றுதான் நான் நம்புகிறேன். மோடியோடைய அலைய தமிழ்நாட்டுல அடிக்குது அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. இன்னும் வீடியோ ஆடியோக்கள் நிறைய பரபரப்பு ஏற்படுத்த போகுதுன்னு சொல்றாரு. அண்ணாமலை சொல்றதை நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த KT ராகவனுடைய வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியதை போல டெய்ஸிக்கும் திருச்சி சூர்யாவுக்குமான உரையாடல் ஆடியோ பரபரப்பை ஏற்படுத்தியதை போல பல ஆடியோ வீடியோக்களை வைத்திருக்கிறார் அண்ணாமலை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அண்ணாமலை ஒரு கட்சிக்கு தலைவரா அல்லது அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷன் ஸ்டிங் ஆபரேஷன் செய்யக்கூடிய தாதாவா என்கின்ற சந்தேகம் இப்போது என்னை போன்றவர்களுக்கு எழுந்திருக்கிறது. நீ ஒரு கட்சிக்கு தலைமை தாங்குகிறாய், உன்னிடத்திலே ஒரு கூட்டணி இருப்பதாக சொல்கிறாய், அந்த தலைவர்களை எல்லாம் அழைத்து பேசி சீட் ஷேரிங்கை நடத்தி எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் போட்டியிடுகிறார் என்பதை குறித்து பேசுவது ஒரு கட்சியினுடைய தலைமைக்கு அழகா? என்கிட்ட வீடியோ இருக்கு, என்கிட்ட ஆடியோ இருக்கு என்று மிரட்டுவதற்காகவே இப்ப திருவாடுதுறையில ஆதீனத்தை மிரட்டி உங்க கட்சியினுடைய மாவட்ட தலைவர்லாம் அப்ஸ்காண்டாய் ஓடி போயிருக்கிறாங்களே, அந்த மாதிரி வீடியோ எதாவது வச்சிருக்கீங்களா? இது ஒரு பிளப்பான்னு கேட்கிறேன் நான். ஒரு தலைவருக்கு உண்டான வேலையா இது? இது நாளாந்தர வேலையை செய்யக்கூடிய நடவடிக்கை இல்லையா? இது ஒரு புகழ் பெற்றிருக்கக்கூடிய நாட்டை ஆண்டு இருக்கிற பாரதிய, நமக்கு மாற்று கருத்து இருந்தாலும் சார் இந்த நாட்டை ஆண்டது பாரதிய ஜனதா கட்சி தானே, வரலாறு அப்படித்தானே வரவு வச்சிருக்கு. அந்த கட்சிக்கு தமிழ்நாட்டில் தலைமை தாங்கியவர் எல்லாரும் வீட்லயும் பாத்ரூம்ல வீடியோ கேமரா வச்சு, பெட்ரூம்ல வீடியோ கேமரா வச்சு வீடியோ எடுத்தவர்னு நாளைக்கு வரலாறு பேசாதா? எவ்வளவு பெரிய தலைக்குனிவு, எவ்வளவு பெரிய அவமானம்! இதை சிந்தித்து பார்க்க வேண்டாமா அண்ணாமலை? கொஞ்சம் கூட அரசியல் நாகரிகம் இல்லாமல், அரசியல் அடிப்படை அறிவே கிஞ்சித்தும் இல்லாமல், இன்னமும் கேவலமான ஒரு இழிபிறவி போலவே பேசிக்கொண்டும் அரசியல் செய்து கொண்டும் இருக்கிறார் என்று சொன்னால், அரசியலுக்கு மிகப்பெரிய ஆபத்தை அண்ணாமலை ஏற்படுத்துகிறார் என்பதை கடந்து அரசியலுக்கு ஒரு அடிப்படை அறிவற்ற ஒரு லாயக்கற்ற ஒரு மனிதரை கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் தலைவராக போட்டு அந்த கட்சியினுடைய மாண்பை குறைத்தது என்றெல்லாம் சொல்ல மாட்டேன். அந்த கட்சிக்கு மாண்பே கிடையாது. அந்த கட்சியை கேவலப்படுத்தி சின்ன பின்னமாக்கி குப்பை தொட்டியில் போட்டு அவர்களே அதை மூடு விழா நடத்தி இருக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஆளுநர் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் எடுத்து வைக்காம டெல்லி போயிருக்காரு. ஆளுநருடைய இந்த நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? எப்போதுமே ஆளுநர் ஒன்றிய அரசிடம் இருந்து குறி கேட்காமல் எந்த நடவடிக்கையிலும் ஈடுபட மாட்டார். அவருக்கென்று சுயமாக எந்த அறிவும் கிடையாது. சொல் புத்தி தான், அவருக்கு சுய புத்தியே கிடையாது. அங்கே சென்று அமித்ஷாவிடத்திலே மோடி இடத்திலே உத்தரவு கேட்டுவிட்டு அவர்கள் எப்படி சொல்கிறார்களோ அந்த மகுடி ஊதுகிற போது மகுடிக்கு ஏற்றவாறு பாம்பு படம் எடுக்கும் என்ற காட்சியை நாம் பார்த்திருக்கிறோம். அது மாதிரி மகுடியாக மோடியும் அமித்ஷாவும் இருக்கிற காரணத்தால் அந்த மகுடி எப்படி வாசிக்கப்படுகிறதோ அதற்கு படம் எடுக்கக்கூடியவர் தான் நம்முடைய ஆளுநர். அதனால் உத்தரவு கேட்டுவிட்டு பதவி பிரமாணம் செய்து வைக்க சொன்னால் செய்து வைப்பார். இல்லை, பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என்று சொல்லிவிட்டு ராஜ்பவனிலே நீங்கள் உள்ளால் தாளிட்டு கொண்டு படுத்து விடுங்கள் என்று சொன்னால் அவர் அப்படியே படுத்துக் கொள்வார். அப்படிப்பட்டவர் தான் ஆளுநர். ஆனால் சட்டம் என்பது ஒரு வரையறையை தந்திருக்கிறது, ஒரு நடைமுறையை சொல்லி இருக்கிறது. அதன்படிதான் அவர் இயங்கி ஆக வேண்டும். இல்லை என்று சொன்னால் எப்படி நான் திருப்பி அனுப்புவது மட்டுமல்ல, கிடப்பிலேயே வைத்திருந்தாலும் அது ரத்து செய்யப்பட்டதற்கு நிகர்தான் என்று வசனம் எல்லாம் பேசிவிட்டு நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளில் முதலமைச்சர் ஏறி தமிழ்நாட்டினுடைய மாநில சுயாட்சியை நிலைநாட்டி வந்ததற்கு பிறகு பொன்னாடையை எடுத்துக்கொண்டு முதலமைச்சரை நோக்கி ஓடி வந்த காட்சியை நாம் காணொலி வாயிலாக பார்த்தோமா இல்லையா? குடு 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 குடுன்னு வட்ட செயலாளர் மாதிரி ஓடி வந்தார்ல, அந்த மாதிரி ஓடி ஐயா நான் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன் என்கின்ற சொல்கிற காலமும் மிக விரைவில் வந்துவிடும். அப்படி ஒரு நிலைக்கு ஆளுநர் வந்துவிடக் கூடாது. அவருடைய பொறுப்புக்கு அது மாண்பல்ல என்று நாம் அவருக்கு அடக்கத்தோடு பதிவு செய்ய வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். சரி, இவ்வளவு நேரம் நேயர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி.